அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யாக்கோபு 4:5 நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராகிய வாஞ்சி இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மிடம் வாஞ்சி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளை எப்போது ஜெபிப்பா, எப்போது என்னை தேடி வருவா, இப்போது தாகத்தோடு பரிசுத்த ஆவியானவரை கேட்பாள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு எப்பொழுது அவர் எழும்பி பிரகாசிப்பான், ஜாதிகளை சொந்தமாக்குவாள். அவர் நினைக்கிறபடி அவருடைய சித்தின்படி அவர் எப்போது செய்வாள் என்று ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய தாகத்தை பார்க்கிறார். நாம் வாஞ்சையோடு ஜெபிக்கும் போது, அவர் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அவரை போற்றி நன்றி பலிகள் எடுக்கும்போது கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதங்களை பொழிந்தவர். கர்த்தர் நமக்காக ஆசீர்வாதத்தையும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும், பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும், ஆவிக்குரிய வரங்களையும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையும் கொடுக்க வளர்க்கிறார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் வைராகிய வாஞ்சியாக இருக்கிற ஆவியானவரை தகப்பனை இருந்து எங்களிடம் தங்குவது போல தகப்பனே ஏசப்பா, எங்கள் தகப்பனே ஏசப்பா, தேவன் தங்கும் ஆலயமாக நான் இருக்கிற எங்கள் தகப்பனை சரீரத்தை பரிசுத்தமாக்கவும் தகப்பனே ஏசப்பா, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, சொல், ஆவியறதை முழுதையும் தகப்பனே ஆண்டவரை உம்மை போல பரிசுத்தமாக்கி தகப்பனே ஏசப்பா, சோத்திரங்கத்தாவே, அதிகாலையில் ஆண்டவரை உமது கிருபைகளை பெற்றுக்கொண்டு தகப்பனே ஏசப்பா சோத்திரம் நீர் விரும்புகிறபடி ஆண்டவரை எங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா. சோத்திரங்கத்தாவே, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பன். நீர் ஆண்டவரே எங்களை வணைந்து ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஏற்றபடி உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளை மாற்றுப்படி எங்களை வணைங்க தகப்பனே ஏசப்பா. சோத்திரங்கத்தாவே, நன்றி ராஜா. நீர் ஆண்டவரை எங்களிடம் வாஞ்சியாக இருக்கிறது போல தகப்பனே, உம்முடைய பிரமாணத்திலும் உம்முடைய வேத வாக்கியத்திலும் நாங்கள் வாஞ்சியாக இருந்து உம்மை துதிக்கிறதுல வாஞ்சியாக இருந்து உம்மை ஆராதிக்கிறதுல வாஞ்சியாக இருந்து உம்மை தேடுகிறதுல வாஞ்சியாக இருந்து தகப்பனே, உமக்கு பிடித்த காரியங்களை சொல்லி சுவிசேஷம் சொல்லி ஆத்தும ஆதாயம் பண்ண வாஞ்சியாக இருக்க கிருபை தாங்க தகப்பனே இயேசுப்பா. சோத்திரங்க தாவே, நித்திய வாழ்வுக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனை தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, விசுவாசத்தில் பெரிய வளர கிருபை தாங்க ராஜா. மீட்பெரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.